ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ்லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது நம்ம வறுத்து அரைச்சி பண்ணுறதால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கிரேவிக்காக தான் சேர்க்குறோம். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி நிறைய கிடைக்கும். 2 வெங்காயம், இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 30 போல் பூண்டு எடுத்திருக்கேன். 30 பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுறதுக்கு பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் அதே மண் சட்டிலேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்குங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 20 போல் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கு பிறகு இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கு பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்குங்க. இது நல்ல கொதி வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ அதை கரைச்சதுக்கு பிறகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கு பிறகு குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் கெண்டை மீன் 2 வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக கிளறணும் அப்படின்னா நமக்கு மீன் துண்டுகள் உடஞ்சிரும். ஸோ ஸ்லோவாக கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. மீன் குழம்போட வாசனையே கமகமன் இருக்குது. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.